அனந்தி கணேசனோட வாழ்க்கையை தள்ளிருந்தீங்க. உங்களுக்கு எப்படி ஒரு பழக்கம், எத்தனை வயசுல இருந்து பழக்கம், எப்படி இவ்வளவு கவர்ந்தார்? வாழ்க்கை வரலாறுங்கும் போது பெரும்பாலும் பெரிய பெரிய தலைவர் வரலாறு தான் எடுப்பாங்க. ஒரு விளையாட்டு வீரருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து அது காரணம் என்ன? இல்லை, அனந்தி கணேசன் எனக்கு ரிலேட்டிவ், ரொம்ப சொந்தக்காரர், அண்ணன் முறை உண்டு. சின்ன வயசுலேருந்தே எனக்கு அவர் தெரியும். அன்னைக்கு என்னோட பாலிய காலத்து ஹீரோ அவர் விளையாடுறாங்க அப்படின்னா நாங்கள் போய் ஏன்னா அன்னைக்கு இந்த ஃபோட்டோ கிட்டெல்லாம் கிடையாது, ரேடியோவில் கேட்குற சவுண்டு மட்டும்தான். இப்போ அனந்தி கணேசன் விளையாடுறாரு அப்படின்னா ஓடி போய் முன்வரிசையில் உட்காந்து பார்ப்போம். பட் ஆனால் அதை படம் பண்ணணும்னு எனக்கு தோணவே இல்லை. இந்த படம் பண்ணுவதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, நான் வேற ஒரு கதை, வேற மாதிரியான ஒரு கதை சொல்லணும்னு போது எந்த பிளாட்ல அந்த கதையை சொல்றது அப்படின்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கான சரியான பிளாட் எனக்கு கிடைக்காமலே இருந்துச்சு. இப்போ கணேசனோட வெற்றி, கணேசனோட உழைப்பு, அவரோட ஸ்போர்ட்ஸு, அவரோட டிராவல், இது எல்லாமே ஒரு பெரிய ப்ராசஸ்ன்னு நான் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி அவர் எதேச்சா மீட் பண்ணும்போது சும்மா ரெண்டு பேசிட்டு இருக்கும்போது எனக்கு பயங்கரமாக ஆமாம் நம்ம இதை மறந்துட்டோமே, இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டு என்ன கேட்டேன் அப்படின்னா, நான் உங்களோட கருவை எடுத்துக்கிட்டு நான் ஒரு படம் பண்ணலான் இருக்கேன். உங்கள் லைஃப்பையும் உங்களோட கபடியையும் உங்களோட சக்ஸஸையும் மட்டும் எடுத்துக்கிட்டு நான் புனைவாக ஒரு படம் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஓகே தம்பி, நீ உனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது, மரியாதை இருக்குது, நீ கரெக்டாக எடுப்புன்னு நினைக்க தோணுன்னு சொன்னார். அவரோட வெற்றி, அவரோட உழைப்பு, அப்போ அவரோட கபடி, இதை எடுத்துக்கிட்டு நான் படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்ல. என்னோட ஊர் மக்களுக்காக, தென் தமிழ்நாடு சவுத்தில் உள்ள ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்காக நான் படம், என்னோட அறிவு, என்னோட வாசிப்பு, இதை மையமாக வச்சு இன்னைக்கு அவங்க கூட உரையாடல் நிகழ்த்தணும்னு ஆசைப்பட்டு அதுக்காக கதை யோசிச்சு வச்சிருந்தேன். அந்த கதைக்கு இந்த பிளாட், இந்த பேஸ்மெண்ட்டு கரெக்டாக ஆகுன்னு தோணுனதுனால என்னோட இதையும் சேர்த்து அவரோட அந்த வெற்றியும் எடுத்துக்கிட்டு புனைவாக தான் ஒரு படம் பண்ணியிருக்கோம்.